என்ன சரோசா, சௌக்கியமா இருக்கியா? அம்மா சொல்லுமா, கேக்குறாங்கல்ல, சொல்லு. இல்லாத ஒண்ணு இருக்குதான்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற? வாஸ்தவம் தான். இந்த ஊரு உறவு எதுவும் வேண்டான்னு ஒதுங்கி வாழ்ந்து கஷ்டப்படுற. உன்னை பார்த்து சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டது தப்புதான். இந்த ஊரும் பிடிக்கல உறவும் பிடிக்கலன்னு தானே எல்லாத்தையும் உதறிட்டு தனியா ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி நீ உதறி தள்ளுற அளவுக்கு என்னம்மா பெரிய தப்பு நடந்துருச்சு? என் வாழ்க்கைய கெடுத்துட்டீங்களே. இத பாரு சரோசா, ஒட்டு மொத்தமா எல்லாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. சொல்லு, என்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லு. நான் இங்க வந்த காரணமே தப்புக்கான பரிகாரம் தேடுறதுக்கு தான். உன் அண்ணனுக்கும் என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? அந்த தாயம்மா புவனா இவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் என்னன்னு விளக்கமா சொன்னேன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும். சொல்லு சரோசா. அம்மா ப்ளீஸ்மா, சொல்லுமா. நம்ம வீட்டு படியேறி வந்து கேக்குறாங்கல்ல, நீ சொன்னாதானே நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். உன் புருஷன் அந்த சொக்கலிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுவான், அந்த பாவி நீ எங்கேயும் வந்துட்டியான்னு என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். வந்தமா உன் ஃப்ரெண்டை பார்த்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஊர் பஞ்சாயத்து போலீஸ்னு போயிட்டு இருந்தா அவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். அப்புறம் அவ பணத்தை கூட பார்க்க முடியாது. என்ன நடந்ததுன்னு தான் சொல்ல. வேண்டாங்க. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி அதுக்கப்புறம் புது பிரச்சனை உண்டாயிட போகுது. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இத பாரு சரோசா, நான் இத கேக்குறது உனக்காவோ எனக்காவோ இல்ல. உன் அண்ணனும் என் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்தாதான் என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுவேன்னு என் பேரன் சொல்லிவிட்டான். பாவம் அந்த சின்ன ஜெருசுங்க, அதுங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் கேக்குறேன். அதானே பார்த்தேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, என்னைக்குமே உங்க சுயநலம் தானே உங்களுக்கு பெருசு. என்னடா இத்தனை வருஷமா பிரிஞ்சு போனா அண்ணன் தங்கச்சி ஒண்ணு சேரட்டுமேங்கிற நினைப்பு இல்ல, பேரம் பேத்தி ஒண்ணு சேரணும். அதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் என்ன சொல்ல நீங்க வரேன்? ஒண்ணும் சொல்ல வேண்டாங்க. நீங்க எது கேக்குறது இருந்தாலும் உங்க பிள்ளை கிட்ட போய் கேளுங்க. அவருக்கு தான் எல்லாமே தெரியும். இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான். அவன் தான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறானே. சொல்லலன்னா சொல்ல வைங்க. இங்க வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. அம்மா அம்மா நில்லுமா. அம்மா அம்மா நில்லுமா. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நானும் அப்பாவை எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டோம். மாமாவுக்கும் நமக்கு என்ன பகன்னு ஒரு தடவையாவது நீ சொல்லிருக்கியா? எவ்வளவு பெரிய மனுஷி, தன்னோட அந்தஸ்து கௌரவம் எதையும் பார்க்காம நம்ம வீட்டு படியேறி வந்து கேக்குறாங்க. அவங்கள திருப்பி அனுப்பிட்ட. இப்படி நடந்த உண்மையை நீ மறைக்க மறைக்க எனக்கே ஊமலதமா சந்தேகமா இருக்கு. நடந்த பிரச்சனைக்குலாம் நீதான் காரணமா இருப்பியோன்னு எனக்கு பயமா இருக்குமா. வீணா சொக்கலிங்க மாமா மேல பழிய போட்டு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியோன்னு நினைக்கிறேன். சும்மா இருமா. குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த குறுகுறுப்பதான் உன்கிட்ட பாக்குறேன். யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாருக்குமே நான் வேண்டாதவளா போயிட்டேன். மீனா, மீனா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. அப்பா ஈஸ்வரா. ஆமா, இந்த வெயில்ல எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? கேக்குறேன்ல, சொல்லு, எங்க போயிட்டு வர? சரோசா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு? அதான் சொல்லிட்டே உங்க அப்பங்கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு. அவளாவது இந்த விஷயத்த பத்தி ஏதாவது சொல்லுவான்னு போய் கேட்டேன். என்ன சொன்னாங்க? அவ எங்க சொன்ன? கேட்டதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில உன் பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டா. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, ஏதோ நடக்க கூடாத ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு. அப்படி என்ன பாட்டி நடந்திருக்கும்? அதுதான் என் புத்திக்கு எதுவும் படமாட்டேங்குதே. இவன் என்கிட்ட இருந்து மறைக்க மறைக்க அந்த விஷயம் தன்னால எனக்கு சீக்கிரத்துல தெரிய வரப்போகுது பாரு. அப்படின்னா கவலையை விடு.
அதுவா தெரியறப்போ தெரியட்டும். அது எப்படி ரசத்தி பேசாம இருக்க முடியும்? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்ல? அப்படின்னா என் கல்யாணம் தள்ளி போறதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறியா? அதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுக்கு போய் ஏன் பாட்டி வருத்தப்படுற? கண்டிப்பா எந்த தடங்களும் இல்லாம என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத. அது கூட இந்தா. ஏழங்கண்ணு பயமறியாதுன்னு இவ பாட்டுக்கு சொல்லிட்டு போறா. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? என்னவோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. ஆ. நத்திங் டு வரி, ஒன்றாகாது. அவங்கள இங்கே சாயங்காலம் அழைச்சிட்டு வாங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே பாய். நமஸ்காரம். வணக்கம். என் பேர் சோமசுந்தரம். ஆஹா, நான் டாக்டர் சிவாவோட மாமனார். அப்படியா? உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க ஏதோ என்ன அவசரமா பார்க்க வர சொன்னதா மாப்பிள்ள சொன்னார். நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமா சார், நான் ரிட்டையர் ஆயிட்டேன். டயத்தை வேஸ்ட் பண்ண வேணுமேன்னு பார்ட் டைமா செய்கிறேன். அதே சமயம் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. நான் புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல லேண்ட் வேணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஏரியாவில் வேணும்? சிட்டிலே இல்லாமல் சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளியும் இல்லாமல் மிடிலான ஒரு ஏரியாவில் எனக்கு வேணும். சுமாரா உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் தேவைப்படும்? பெரிய லெவலில் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்பேஷியஸாக இடம் வேணும். 15 ஏக்கர் இருந்தால் நல்லா இருக்கும். ஓ, 15 ஏக்கரா? கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா டிரான்ஸ்போர்ட் வசதி கண்டிப்பா இருக்கணும். விலையை பத்தி கூட கவலை இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்னா பள்ளிக்கரணை தாண்டி ஒரு 20 ஏக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் பூந்தமல்லி பக்கத்துல ஒரு 25 ஏக்கர் இருக்கு. ஆ, நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா எது பெட்டர்னு டிசைட் பண்ணிடலாம். நீங்க எப்போ வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். அப்போ ஓகே, நான் இன்னைக்கே லேண்ட் ஓனர் கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிடுறேன். லேண்ட்ல எந்த வில்லங்கமும் இல்லாம பாத்துக்கங்க, அதான் முக்கியம். கண்டிப்பா சார், வில்லங்கமான லேண்டை நான் டீல் பண்ணவே மாட்டேன். அப்ப நான் வரேன் சார். ஓகே, வாங்க. இனிமே உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அதனால தைரியமாக என்கிட்ட தப்பிச்சு ஓடு. ஏய், எதுக்கு அடற? போதும் சார், போதும். இது வரைக்கும் நான் செஞ்ச பாவமே போதும் சார். இந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்ய போறேன் சார். பரிகாரம் செய்ய போறேன். பரிகாரமா? ஆமா சார். என் பொண்டாட்டி பிள்ளையோட கவனிக்காம அந்த தேவாவுக்கு நான் விசுவாசமா இருந்தேன். ஆனா அந்த நன்றி கட்டவன் என்னையும் கொலை பண்ண ஏற்பாடு பண்ணிட்டான். உங்களுக்குன்னு நான் எதுவுமே செய்யல, ஆனா நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. இனிமே நான் உங்களுக்கு விசுவாசமா இருந்து நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட போறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. மறுபடியும் நான் தேவா குரூப்ல தான் சார் சேர போறேன். அவனுக்கு அடியாளா இல்ல, உங்களுக்கு இன்ஃபார்மரா. தேவா ஏற்கனவே அவனை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். இப்போ திரும்பவும் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? நிச்சயம் என்ன கொல்ல மாட்டான் சார். தேவாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அவனுடைய ஆளுங்க விரோதின் கஸ்டடியில் இருந்தா பிடிக்காது. ஆனா அவன் காலடியில் சரண்டர் ஆயிட்டா தான் உயிரு கொடுத்தாவது காப்பாற்றுவான். நான் இப்படி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சார். அவன் இடத்துல போய் ஈஸியாக பிடிக்க முடியாது. ஏன்னா அடிக்கடி இடத்த மாற்றுவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இன்ஃபார்மர் இருக்காங்க. நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ண போனால் எப்படியாவது அவனுக்கு நியூஸ் போய் அவன் தப்பிச்சிடுவான். உண்மைதான். அவனுங்க 3 பேரையும் ஒன்றா பிடிச்சாலும் சரி, தனித்தனியாக பிடிச்சாலும் சரி, ஆதாரத்தோட பிடிக்கணும். ஒரு நிமிஷம். இந்த ஆரம்பம். இந்த செல்ஃபோனை உங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கோ. இதில் கேமரா, ஆடியோ ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இதுலேருந்து நீ என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். நீ கிளம்பு. என்னடா ஏதோ மறியலுக்கு போற மாதிரி எல்லாம் ரெடியா நிக்கிறீங்க? என்ன மேட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேண்ணே. என்னது? ரொம்ப நாளா தொழிலே பண்ணாம வீட்லயே கிடக்குறமா, ஒரு மாதிரியா இருக்குண்ணே. அதான். வாய மூடுறா. தொழில் பண்றானா? தொழில் எது? அந்த போதை மருந்து விக்கிறதா? அத பண்ணிட்டு தான் போலீஸ் கிட்ட மாட்டி நோட்டட் ஆகி நிக்கிறிய.
போலீஸ்காரனை சொல்றானா அவன் தங்கச்சியை போய் சொல்ல வேண்டியது. முட்டாள் முட்டாள். அண்ணா அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம பசங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் ராத்திரி போய் தண்டல் வசூல் பண்றாங்களே, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லைண்ணே, சாயங்காலம் போனால் நைட்டில் முடிஞ்சிடுதுண்ணே. நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேலை வேணுமாண்ணே. உடம்புல உப்பு மிளகா தேய்ச்சிட்டு போக சொல்றா உரப்பா இருக்கிறதுக்கு. அண்ணே பூஞ்சோலை கிராமத்தில் கொள்ளை அடிக்கணும்னு திட்டம் போட்டோம். அதை மறுபடியும் அதுதான் ஏதோ கருங்காலி பைய போட்டு கொடுத்து நம்ம திட்டம் கெட்டு போச்சே. அண்ணே அதை பிரதாப் தான் சொதப்பிட்டானே. அதான் நான் கோயிலில் போய் வெயிட்டாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேண்ணே. அதெல்லாம் கரெக்டா குணம். முத நம்ம போட்ட திட்டம் தோத்து போறதுக்கு பிரதாப் மட்டும் காரணம் இல்ல. அந்த ஊருக்குள்ள நமக்கு எதிராக எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு போட்டோம்னா அந்த ஊருக்குள்ள நம்ம சுதந்திரமா நுழையலாம். நம்ம திட்டம் ஈஸியா நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தாண்டா இருக்கணும். சரி சரி, நீங்களாம் கிளம்புங்க. அண்ணே என்னென்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்க மேல வச்சிருந்த விசுவாசம் தானே என் உயிரை காப்பாத்திருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அண்ணே. அண்ணே 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 என்னை காப்பாத்துங்க அண்ணே. அருமுகம் எப்பரா பொழைச்ச? யாரு உன்னை காப்பாத்துறது? குணாண்ணே என்னை சுட்டதும் நல்ல வேலை ஆத்து தண்ணியில் விழுந்துட்டேன். அந்த பக்கத்து ஊருக்காரங்க தான் என்னை காப்பாத்தினாங்க. அருமுகம் வருத்தப்படக்கூடாது. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? உங்க மேல சத்தியம் அண்ணே, நான் சொல்றதெல்லாம் நிஜம் அண்ணே. நான் உங்க உப்பு தின்னு வளர்ந்தவண்ண. உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது அண்ணே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பயே என்ன கொன்னுடுங்க அண்ணே, கொன்னுடுங்க. நான் மறுபடியும் உங்களை பார்க்க வந்ததுக்கு என் விசுவாசம் மட்டும் காரணம் இல்லைண்ணே, இன்னொரு காரணமும் இருக்கு. பூஞ்சோலை கிராமத்தில் ஒருத்தனை பார்த்தண்ணே. எனக்கு என்னமோ அவன் போலீஸ்காரனா இருப்பான்னு சந்தேகமா இருக்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சரி, அவனை பத்தி ஏதாவது விசாரிச்சு பார்த்தண்ணே. அவனை பத்தி எந்த தகவலும் தெரியல. நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவன் ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்றேண்ணே. உங்க கையாலே அவனை போட்டு தள்ளுங்கண்ணே. ஆறுமுகம் அண்ணே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. கடவுள் உனக்கு மறுஜன்மம் கொடுத்தது எனக்காக தாண்டா. மகா சொல்லுங்கண்ணே. ஆறுமுகம் இன்னையில இருந்து நமக்கு இன்னொரு தம்பிடா. நிச்சயமா ஒரு குறையும் இல்லாம அவனை பாத்துக்கடா. கூட்டு போடா. வா ஆறுமுகம் அண்ணே. அது உனக்கு தான் நம்ம தொழிலை பத்தி தெரியுமே. அதனாலதான் அன்னைக்கு அண்ணன் அவசரத்துல அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாகி போச்சு. சாரிடா. என்னென்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? சரி சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போடா. வாடா. என்ன காயமெல்லாம் ஆறிடுச்சா? குணா சொல்லுங்கண்ணே. மறுஜன்மம் எடுத்தது பார்த்தவனை போட்டு தள்ளுறதுக்கா இல்ல பக்கத்திலே உட்காந்து நம்ம கூட சாப்பிட்டு நமக்கே ஆப்பு வைக்கிறதுக்கான்னு எனக்கு தெரியல. எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வை. சரிங்கண்ணே. அது மட்டும் இல்ல, அந்த பூஞ்சோலை கிராமத்துல யாரையோ பார்த்தேன்னு சொன்னானே, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அவனை போட்டு தள்ளிரு. அனுபவ
திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே